அண்மைச் செய்தி. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களை மேம்படுத்த மத்திய அரசு தற்போது நிதி ஒதுக்கியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசு? விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த மத்திய பட்ஜெட் தாக்கலின் போதே ரயில்வே திட்டங்களை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு இந்திய ரயில்வே துறைக்கான புதிதான ஒரு நிதியை ஒதுக்குவோம் என்றும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக அதன் கீழ் 20,000 கோடிக்கு நிதிக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். அதற்கான அறிவிப்பு என்பதும் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்திய ரயில்வேக்கான இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான முன்னெடுப்பு என்பதனை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. குறிப்பாக 19,539 கோடி நிதி ஒதுக்கி இந்திய ரயில்வே ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் என்பது கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 992 கோடி மதிப்பீட்டில் 34 ரயில் நிலையங்களை நவீனமயமாக்க திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான நிதி என்பதும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் கணக்கெடுப்புகளை எடுத்து ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் என்பதுதான் கொண்டு வரப்படுகிறது. அந்த வகையில் தற்போது வரையிலுமே திண்டுக்கல், அதே போல கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் என்பதும் மேம்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 992 கோடி மதிப்பீட்டில் 34 ரயில் நிலையங்களை நவீனமயப்படுத்த தமிழக மத்திய அரசின் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.